பிஜேபியில இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து தளபதி மேல விமர்சனம் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஜீரோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கேரியர்ல உச்சத்துல இருந்து தான் வந்திருக்கேன், டாக்டருங்கிறதும் ஒரு பெரிய பதவி தான், அதுல தான் உச்சத்துல தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையும் அதே மாதிரி உச்சத்துல இருந்தா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவங்க சொல்றது ஓகே, அவங்களும் ஒரு மருத்துவத்துறையில இருந்து வந்தாங்க, உச்சத்துல தான் வந்தாங்க, ஒத்துக்கிறோம். அண்ணாமலையும் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் அவங்க கேரியர்ல உச்சத்துல இருந்து வந்திருக்கலாம். ஆனா அவங்க கேரியர்ல உச்சத்துல இருக்கும்போது மக்கள் யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் அவங்கள பிரபலமா இருந்திருப்பாங்க. ஆனா தளபதி கேரியர்ல உச்சத்துல இருக்கும்போது நம்ம தமிழ்நாடுல, இந்தியாவில், உலக அளவுல அவரை தெரியும். அந்த அளவுக்கு அவர் உச்சத்துல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ரீசெண்டா ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருண்ராஜ் கூட அதை வந்து பேசியிருப்பாரு. எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, இல்லைன்னா கரூர் சம்பவம் மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்ப எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அரசியல் சம்பந்தமாலாம் நிறைய நியூஸ் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள்ல இருந்து, மக்கள்ல இருந்து, வயசானவங்க இருந்து எல்லாருமே இப்போ மொபைல் இருக்கு, நியூஸ் இருக்கு, டிவி எல்லாத்துலயும் வந்து பார்க்க தான் செய்யறாங்க. யார் உண்மை பேசுறாங்க, யார் பொய் பேசுறாங்க, யார் நடிக்கிறாங்க, யார் வேஷம் போடுறாங்க, எல்லாமே மக்களுக்கு தெரியதான் செய்யும். இனியும் வந்து யாரையும் ஏமாத்தலாம் முடியாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமால இருந்து டைரக்டா அரசியல்ல வந்துட்டாரு. இன்னொன்னு, நமக்குலாம் இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இல்ல, இவங்களுக்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொறாமை தான் இதுக்கு பின்னாடி இருக்கு.